தொடர்ந்து நடந்த நம்ம தேர்தல் மாணவர்களுக்கு எதிரான ஒரு கொடுமைக்கெல்லாம் மாரி செல்வராஜ் உடனே அதுக்கு பதிலடியாக உடனே ட்விட்டரில் செஞ்சார். ஆனால் 41 பேர் கருவில் இருந்தாங்க. ஆனால் மாரி செல்வராஜ் வந்து வாயை திறக்கல. நீங்களும் இல்லை பதிவு நான் போட்டேன், ட்விட்டர்லாம் போட்டேன். இல்லை எனக்கு புரியல, எல்லாத்தையுமே மாரி செல்வராஜே பண்ணணும். இதில் புரியல. இப்போ புரியுதா? அப்போ நான் கேட்கட்டுமா திருப்பி? நான் திருப்பி கேட்டால் தாங்குவாங்களா? இதெல்லாம் நீங்கள் பண்ணி நான் எனக்கு பார்க்க நியாயம் சரியாக போகுது. நான் மாரி செல்வராஜ் வந்து உருவானதுக்கான காரணமே எனக்காக யாரும் பேசலை அப்படிங்கிறதுக்காக தான். புரியுதா உங்களுக்கு? திருப்பி திருப்பி எல்லா சுமையும் எங்கள் மேலேயே ஏற்றாதீங்க. இல்லை திருப்பி திருப்பி இத்தனை பேர் இதில் விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நான் ட்விட் போட்டேன், இவ்வளோ பேர் பேசின உலகமே கதறின ஒரு விஷயத்துக்காக மாரி செல்வராஜ் பேசுகிறேன்னு அண்டர் பண்ண நீங்கள் மாரி செல்வராஜுக்காக நடந்த அநீதியாக மாரி செல்வராஜ் சொல்லும்போது அதை ஏன் சொல்கிறேன்னு கேட்குறீங்க. அதை ஞாபகப்படுத்தான்னு சொல்கிறீங்க. அதைத்தான் சொல்கிறேன்ல, அதை சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். அதாவது மறுபடியும் இந்த மாதிரி படைப்பாளிகள் கஷ்டப்பட்டு அவங்க எடுக்கும்போது அவங்க மேலே பயங்கரமாக நீங்கள் சுமையை ஏற்றுறீங்க. நாங்களே 1000 சுமையோடு தான் அந்த படங்களை பண்ணுறோம். எங்கள் ப்ரொடியூசரை கன்வின்ஸ் பண்ணி, சென்சாரை கன்வின்ஸ் பண்ணி, நடிகர்களை கன்வின்ஸ் பண்ணி அது ஒரு கமர்ஷியல் ப்ராடக்டாக மாற்றி இவ்வளோ திருப்பி எங்கிட்ட வந்து ஒரு படம் இதை செஞ்சீங்களா? நீங்கள் அதை செஞ்சீங்களா? அப்படிலாம் கிடையாது. அது யார காரணம்னா உங்களை நோக்கி நீங்கள் உண்மையை அணுகும்போது உங்களுக்கு பதட்டம் வரும். உங்கள் கண்ணு முன்னாடி ஒரிஜினலாக உன்னை பார்க்கும்போது நீங்கள் உணர்ச்சியை கடத்தியே ஆகணும். அது உணர்ச்சி பயமாக இருக்கலாம், மரியாதையாக இருக்கலாம், பிரியமாக இருக்கலாம், அல்லது வந்து என்ன சொல்லுது சரியான விஷயத்தை சொல்லிட்டான்னு கை தட்டலாம், இல்லை இப்படி சொல்கிறானேன்னு கோவம் வரலாம். அதெல்லாம் வந்தால் தான் படைப்பு. எடுத்துகிட்டு தான் இருக்காங்க, இப்போ பேசிட்டு தான் இருக்காங்க, நிறைய பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதை நான் பாராட்டிட்டு தான் இருக்கும். இல்லை செய்வாங்க, கண்டிப்பாக செய்வாங்க. நான் உட்கார்ந்து தான் தப்பு நினைக்கிறேன். சாவகாசமா யோசிச்சு புரியல. சமூக அரசியலை எடுத்துட்டு போற இளம் இயக்குநர்கள் இப்படி கேள்வி கேட்டா யாரும் வர மாட்டாங்க. இல்ல நீங்க நான் வந்து இல்ல என்கிட்ட இல்ல சொல்ல கேளுங்க. என்கிட்ட வாழ்க்கை இருக்கு, என்கிட்ட ஒரு தைரியம் இருக்கனால நான் ஹேண்டில் பண்றேன். ஓகேங்களா? எல்லாத்துக்கும் இப்படி ஆசை இருக்கு, ஒரு நல்ல படம் பண்ணணும் ஆசை இருக்கு. ஆனா அவங்க நோய் கேட்கப்பட்ட கேள்விகளால இவ்வளவு கேள்வி எதிர்கொள்ளணுமா? இப்படி வேத்து இருக்க உட்காந்து பதில் சொல்லணுமா? ஒரு படம்னா இல்ல ஒரு படம்னா ஜாலி அடி வாங்க அடி வாங்க வாங்க. அது தனுஷாக படம் பண்றேன். ஓகேங்களா? தனுஷாக படம் பண்றேன்னா பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.